Hi students, welcome to Gayu Teacher YouTube channel. நம்ம 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1ல் இருக்க சம்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு 4th சம் பார்க்கலாம். A is equal to 5, 6. B is equal to 4, 5, 6. And C is equal to 5, 6, 7. Show that A cross A is equal to B cross B intersect C cross C. இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாமா? ஏயோட வேல்யூ, பி, சியோட வேல்யூஸ் எழுதிக்கலாம். கிவனில் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தா நம்ம கண்டிப்பாக டு ப்ரூவ் எழுதணும். ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ட் சி கிராஸ் சி கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணலாமா? எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது? ஏ கிராஸ் ஏ. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏனா என்ன? ஏயோட வேல்யூஸை 2 டைம்ஸ் எழுதணும். ஏயோட வேல்யூ என்ன? 5, 6 கிராஸ் அகெயின் சேம் ஏயோட வேல்யூ எழுதணும் 5, 6. இப்போ ஆஸ் யூஷுவல் 2 செட் வரைஞ்சிக்கலாமா? 2 செட்லேயுமே நம்ம ஏயோட வேல்யூஸ் தான் எழுத போகிறோம். 5, 6, 5, 6. இப்போ ரிலேட் பண்ணி எழுதலாமா? ஏல இருக்க ஒரு நம்பரையும் இன்னொரு செட் ஏல இருக்க நம்பர் கூட ரிலேட் பண்ணி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5லேருந்து 5க்கும் 6க்கும் ஒரு ஆரோ வரைஞ்சிக்கோங்க. இப்போ எழுதலாமா? 5, 5, 5, 6. 5 and 6 கூட ரிலேட் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 6 வந்து ரிலேட் பண்ணி எழுதணும். 6ஐயும் இதில் இருக்க எல்லா வேல்யூஸ் கூடயும் ரிலேட் பண்ணி எழுதணும். அப்போது 6, 5, 6, 6. இப்போ கண்டுபிடிச்சதை வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ எல்ஹெச்எஸ் ஏ கிராஸ் ஏயோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாமா? ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது? இதுதான் ஆர்ஹெச்எஸ். அப்போது பி கிராஸ் பி இன்டர்செக்ட் சி கிராஸ் சி. இதுதான் ஆர்ஹெச்எஸ். இப்போ ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? பி கிராஸ் பி எழுதிக்கலாமா? பி கிராஸ் பி. அப்போ பியோட வேல்யூஸ் 2 டைம்ஸ் எழுதணும். பியோட வேல்யூ என்ன? 4, 5, 6 கிராஸ் அகைன் பியோட வேல்யூ 4, 5, 6. இப்போ 2 செட் வரைஞ்சிக்கலாமா? ரெண்டுலேயுமே பியோட வேல்யூஸ் தான் எழுத போகிறோம். 4, 5, 6 அகைன் 4, 5, 6. இப்போ இந்த நம்பர்ஸ் ரிலேட் பண்ணி எழுதலாமா? 4லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆரோ மார்க் வரைஞ்சிக்கோங்க. எழுதலாமா? 4, 4, 4, 5, 4, 6. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 5 இருக்குது. இப்போ இந்த 5 வந்து எல்லா நம்பர் கூட ரிலேட் பண்ணி எழுத போகிறோம். 5, 4, 5, 5, 5, 6. அடுத்து இப்போ இந்த 6ஐ ரிலேட் பண்ணி எழுதலாம். 6, 4, 6, 5, 6, 6. இதுதான் பி கிராஸ் பியோட வேல்யூ. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? சி கிராஸ் சி. இப்போது நம்ம சி கிராஸ் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சியோட வேல்யூ என்ன? 5, 6, 7 கிராஸ் மறுபடியும் சியோட வேல்யூ 5, 6, 7. இப்போ இதையும் இதே மாதிரி ரிலேட் பண்ணி எழுதிக்கலாமா? 2 செட் வரைஞ்சிக்கோங்க. சி சி. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியாச்சு எப்படி வந்து ரிலேஷனை வந்து ரிலேட் பண்ணி எழுதணும், 2 வேல்யூஸ்லேருந்து எப்படி ரிலேஷன் எழுதணும்னு சொல்லியாச்சு. எனக்கு இன்னமும் டவுட்ஸ் இருக்குது, எப்படி வந்துட்டு இதை ரிலேட் பண்ணி எழுதணும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இதுக்காக தனியாக ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி ரிலேஷன் கண்டுபிடிக்கணும்னு. அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சி கிராஸ் சியை வந்துட்டு எழுதலாமா? இப்போ ஃபஸ்ட் எல்லாம் ஆரோ மார்க் வரைஞ்சிக்கோங்க. 5, 5, 5, 6, 5, 7. அடுத்து
6 ரிலேட் பண்ணி எழுதலாம். 6, 5, 6, 6, 6, 7. நெக்ஸ்ட்டு இந்த 7 வந்து எல்லா நம்பர் கூட ரிலேட் பண்ணி எழுதலாம். 7, 5, 7, 6, 7, 7. இப்போ நம்மளுக்கு C cross Cயோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம RHS கண்டுபிடிக்கணும் இல்லையா? நம்மளுக்கு RHSனா என்ன? B cross B intersect C cross C. இப்போ அதை எழுதிக்கலாமா? இப்போ RHS ஃபைண்ட் பண்ணலாமா? RHS என்ன? B cross B intersect C cross C. ஃபர்ஸ்ட் B cross B யோட வேல்யூஸ் எழுதிக்கலாமா? அதோட வேல்யூ என்ன? 4, 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, 5, 6, 6, 4, 6, 5, 6, 6. intersect. C cross C யோட வேல்யூ என்ன? 5, 5, 5, 6, 5, 7. 6, 5, 6, 6, 6, 7. Then 7, 5, 7, 6, 7, 7. C cross C யோட வேல்யூ எழுதியாச்சு. இன்டர்செக்ஷன்னா என்ன? காமனாக இருக்க வேல்யூஸ் மட்டும் எழுதணும். அதுதான் இன்டர்செக்ஷன். இப்போ B cross B யோட வேல்யூ இருக்குது, இன்டர்செக்ட் C cross C யோட வேல்யூ கீழே இருக்குது. இது ரெண்டுலேயும் எந்த வேல்யூஸ் வந்து காமனாக இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும். அதுதான் இன்டர்செக்ஷன். இப்போ எழுதலாமா? 4, 4, 4, 5, 4, 6. இங்கே வந்துட்டு 4ல் ஸ்டார்ட் ஆகிற வேல்யூஸே இல்லை. அப்போ இது மூணும் வராது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 5, 4. இங்கே 5, 4 இல்லை. இங்கே என்ன இருக்குது? 5, 5 இருக்குது. இங்கே 5, 5 இருக்குது. இது ரெண்டும் காமனாக இருக்கா? அப்போது எழுதிக்கலாம் அதோட வேல்யூவை 5, 5. நெக்ஸ்ட் இங்கே 5, 6 இருக்குது. இங்கே 5, 6 இருக்குது. அப்போது அந்த வேல்யூ எழுதிக்கலாம் 5, 6. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 6, 4 இருக்குது. இங்கே 6, 4 இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே 6, 5 இருக்குது. கீழே இருக்க வேல்யூஸில் 6, 5 இருக்குது. அப்போது 6, 5 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 6, 6. இங்கே 6, 6 இருக்குது. அப்போது 6, 6 ரெண்டு காமனாக இருக்கா? எழுதிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ்லாம் இங்கே மேலே வேல்யூ இல்லை. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது 4 வேல்யூஸ் மட்டும்தான் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. இப்போ இது ஈக்குவேஷன் 4. இப்போ எழுதிக்கலாமா? எழுதுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாமா? ஈக்குவேஷன் 1 என்ன? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. சேம் வேல்யூஸ் தான் ஈக்குவேஷன் 4லேயும் இருக்குது. 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. இப்போ எழுதலாம். From equation 1 and 4, LHS is equal to RHS. நம்ம கூடவே கொடுத்துருக்க ஈக்குவேஷனையும் எழுதணும். A cross A is equal to B cross B intersect C cross C, hence proved அப்படின்னு எழுதிடுங்க. ஃபைனலாக கண்டிப்பாக இந்த LHS is equal to RHS கூடவே இந்த ஈக்குவேஷனை எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதணும். அப்போ தான் நமக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க நம்ம காயு டீச்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோஸ் வரும். தேங்க்யூ.